pull, the hook, the drive, the sweep is better learned on the field. So, gear up for all-out actioneering. Only at Agni College of Technology. நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. இதுல நமக்கு இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு திருமதி கனிமொழி பிரச்சாரம் செய்கிறார். தமிழகத்துல பல இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார். அப்படி 2-3 நாளா ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிட்டு வராங்க அப்படின்றத பார்க்கிறோம். பீகார்ல என்ன நடந்ததோ தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பயம் காட்டுறாங்க. ஒரு பிரச்சார யுக்தியாக வைக்கிறார்கள். என்ன அப்படின்னா, ஜென்ரலா பிஜேபி கூட சேர்ந்துச்சுன்னா மதவாதம் இப்படி போன்ற விஷயங்கள் சொல்லுவாங்க, மதம் திணிக்கப்படும் இது போன்ற சொல்றதை தாண்டி இப்ப ஏடிஎம்கே உடைய கேடர்ஸ் மத்தியிலேயே ஒரு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துறதுக்கான ஸ்ட்ராட்டஜியான்ற கேள்வி எழக்கூடிய வகையில தேர்தலுக்கு பிறகு ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆளுநராக்கிவிடும் பாஜக. நிதிஷுக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும் இபிஎஸ் அவர்களுக்கும். பாஜக திடீர்னு முதல்வரை மாத்திரும். அவர்களோட பிடியில தான் இபிஎஸ் இருக்கிறார், அவருடைய முகமாக தான் இருக்கிறார், அவர்கள் நினைச்சா எங்க வேணா இவங்களை மாத்திடுவாங்க அப்படின்னு லாஸ்ட் 3-4 டேஸா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. பிஜேபி இபிஎஸ் இந்த ஈக்குவேஷன் அப்படியா இருக்கு? நம்ம 2 விதமா அதை பிரிச்சு பார்ப்போம். ஒன்று ஏன் நிதிஷ்குமார் நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு சொல்றாங்க, ஏன் பேராசிரியர் அன்பழகன் நிலைமை தான் திமுக காரங்க எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் நம்பர் 2 இருக்க வேண்டியதான், அவரோட ஜூனியரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு. ஏன் துரைமுருகன் நிலைமை தான் திமுக காரங்களுக்கு எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் நீங்க நம்பர் 2 இருக்க வேண்டியதான், அவரோட ரொம்ப ஜூனியரா இருக்கக்கூடிய பேரன் வயசுல இருக்கக்கூடிய உதயநிதி துணை முதலமைச்சர், இப்படி ஏன் சொல்லக்கூடாது? திமுக கலைஞர், தலைவர், இளைய தளபதி இவங்க 3 பேர் தவிர வேற யாரும் வர முடியாது, கனிமொழியே வர முடியாது. அப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு நிறைய அந்த வாசம் இம்பாக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி வேற யாரும் வர முடியாது, அவங்க மாதிரி தான் வர முடியும். அவருடைய சீனியர் எல்லாருமே உட்காந்துருக்க வேண்டியதான். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பேராசிரியர் அவர்கள் ரொம்ப திடமாக இருந்தபோது, அவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோதே இவரை கொண்டு வந்தாங்க. புரோட்டோகாலில் நம்பர் 2 அவரை வச்சுருந்தாங்க, புரோட்டோகால் நம்பர் 3 திரு ஸ்டாலின் வச்சுட்டு, ஆனால் துணை முதலமைச்சர்னு போட்டிருந்தாங்க. அப்போ அவர் கலைஞர் போய் பேராசிரியர் பார்த்து வச்சு பேசி வச்சுலாம் நிறைய நடந்து தான் அவர் அறிவிச்சாங்க. ஆனால் அவர் அங்கேயே தான் இருந்தார். அண்ணன் துரைமுருகன் இன்னைக்கும் கண்டெஸ்ட் பண்ணுறார் எலெக்ஷனில். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரெக்கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாவு காலத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தேர்தலில் போட்டிட்ட தலைவரே வேறு யாரும் கிடையாது. அது ஒரு தனி ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். வேறு யாருமே இல்லை, ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. அவ்வளோ தூரம் முதல்ல கண்டெஸ்ட் பண்ணுற இடத்துல இல்லை. அப்போ அவர் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருந்துட்டு இருக்காரு, இன்னமும் கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ எம் நாட் ராங் 62 கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. 62 தேர்தலேருந்து இன்னைக்கு தேர்தல் வரைக்கும் 67 நினைக்கிறேன். 67 வச்சுட்டா இன்னைக்கு வரைக்குமான தேர்தலில் போட்டிருக்கு இன்னொரு தலைவரே கிடையாது, ஆளே கிடையாது. அவ்வளோ சீனியர் மோஸ்ட். ஸ்டாலின் அவர்களே இவருக்கு சின்ன பிள்ளை. நான் ஸ்டாலினை தூக்கி வளர்த்திருக்கேன்னு சொன்னவர். எம்ஜிஆர் கூட்டு போகாது, அது ஒரு பக்கம். நான் ஜூனியர் சீனியருக்கா சொல்றேன். அவ்வளோ ஜூனியர் தளபதி சிஎம் அவர்களே தோல்ல தூக்கி வளர்க்கப்பட்டவர். அவருடைய மகன் அப்புறம் பார்த்துக்க, அவரு கை குழந்தையா பிறந்த குழந்தையாலேருந்து பார்த்துருப்பார். அப்போ அவர் துணை முதலமைச்சர். அப்போ திமுக கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் துரைமுருகன் கதி தான், எல்லாருக்கும் பேராசிரியர் கதி தான் சொல்லி சொன்னா சரியா இருக்குமா? ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், இதை நம்ம அப்படியே லிட்டரலாகவே எடுத்துட்டு உண்மையில் அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். அங்கே நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு முறைக்கு 2 முறை அட்லீஸ்ட் பாஜகவோடு குறைவான இடங்களை பெற்றவர். 3 முறை நினைக்கிறேன், நான் எக்ஸாக்டாக சொன்னால் ஞாபகப்படி சொல்கிறேன். 2 முறை அட்லீஸ்ட் பாஜகவோட குறைவான, பாஜகவோட அதிகமான இடங்களில் போட்டிட்டு குறைவாக ஒரு முறை போட்டிட்டாரு, சமமாக போட்டிட்டு குறைவாக அவருக்கு வென்றார். ஸோ 2 முறையுமே கம்மியான. ஸோ பாஜக ரிப்பீட்டடாக பீகாரில் நம்பர் 1 பார்ட்டிக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ரிப்பீட்டடாக அவர்கள் இவங்களை விட்டுட்டு மகாகட்பந்தன் வச்சார், அப்பயும் நம்பர் 1 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான். ஸோ பீகாரின் முதன்மை கட்சி பாஜக, இதை மறந்துடக்கூடாது. முதல்ல நிதிஷ்குமாரோட சேர்ந்து தனித்தனியாக நிதிஷ்குமார் சேர்ந்து சரிபாதி போட்டிட்ட போதும் பாஜக நம்பர் 1 கட்சி. நிதிஷ்குமாருக்கு கூடுதல் சீட்டு கொடுத்து பாஜக கம்மி சீட்டு போட்டிட்ட போதும் பாஜக தான் முதன்மை கட்சி. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நிதிஷ்குமார், லாலு பிரசாத் ஒன்று சேர்ந்து மகாகட்பந்தன் அமைச்ச போது கூட பாஜக தான் முதன்மை கட்சி. அப்போ ரிப்பீட்டடாக பீகாரில் பாஜக முதன்மை கட்சின்னு ஆயிருக்கு. இவருடைய ஏஜ் அடுத்து நீங்கள் பாருங்க, இவ்வளோ. இப்போ நாங்கள் ஹிந்தி எனக்கு ஓரளவுக்கு புரியுங்கனால கடந்த முறை உட்பட பல முறை பார்த்தீங்கன்னா பேசும்போதே நிறைய நினைவு தப்பி சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்டு. அது நார்மலாக பேசாத அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் பார்லிமெண்ட் அசம்பிளிலேயே பேசுகிறாரு. அது ஏஜ் காரணம், அவருக்கு ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு அழுக்கு காரணமாக நம்ம கருத முடியாது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில்.
வயசு காரணமா அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் வந்து அங்க பேசுறாரு. அப்போ வந்து ஒரு அரசாங்கத்தை ஒரு நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சேலஞ்சா வரும். அப்ப இவ்வளவுக்கு பிறகு அவருடைய ஒப்புதலோடு பேசி வச்சு இது வந்து அசம்பிளிக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் எல்லாமே. ஸோ அதனால வந்து அவர் வந்து ஒரு கோல்டன் எக்ஸிட் கொடுத்திருக்காரு. அவருடைய கட்சி அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. அவருடைய கட்சியை சேர்ந்த துணை அமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் எல்லாமே இருக்க போறாங்க. அது ஒன்றும் குழப்பம் இல்லை. இவருமே முடிஞ்சால் மத்திய அமைச்சராக கூட ஆக்கப்படுவாருங்கிற மாதிரியான ஒரு கணக்கு தான் இருக்குது. அவ்வளவு ஓடிட்டு இருக்கு. வேற தமிழ்நாட்டில் 28 சீட்டு தான் தாமரை சின்னம் பிளஸ் ஒரு 5 சின்னம் 33 சின்னம் தான் தாமரை சின்னம். மொத்தமே 33 ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சு. எப்படி பார்த்தாலும் ஏடிஎம்கே ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுனா 50 சீட் 80 சீட் நிக்க போகுது. நான் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ எங்களுக்கு இங்க எப்படி அங்க வந்து அவங்க தூக்குவாங்க ஒரு கணக்கு இருக்குல்ல. நீங்க அதே கணக்கு அப்படியே மகாராஷ்டிரா வச்சுக்கோங்க. இவங்க ஏன் வந்து நிதிஷ்குமார் கதையை மட்டும் சொல்றாங்க, ஏன் நீங்க வந்து உத்தவ் தாக்கரே கதையை சொல்ல மாட்டாங்கன்னு யோசிக்கணும். மகாராஷ்டிராலையும் பிஜேபி தான் நம்பர் 1 கட்சி. சிவசேனாவோட போட்டி நம்பர் 1 கட்சி. அவங்க தனி மகாகட்பந்தன் அவங்க ஒன்று அமைச்ச போது அவங்க நம்பர் கட்சி. இதே உத்தவ் தாக்கரே கூட சேர்ந்தவங்க நம்பர் 1 கட்சி. அப்ப கூட சேர்ந்து இருந்து நம்பர் 2 இருந்து ஒரு 50 சீட்டை வச்சுக்கிட்டு எனக்கு தான் முதலமைச்சர் பதவி கொடுத்து அடம் பிடிச்சவர் நம்பர் 1 கட்சி அந்த பிஜேபி பேசாம உட்காந்துட்டு கடைசியில் வந்து அங்கிருந்து சிண்டை வந்து உடைச்சிட்டு வராது இவங்க சேர்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி இங்க இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிஜேபி நம்பர் 1 கட்சி கிடையாது. பிஜேபி வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்து எக்ஸிட் கொடுக்கலாம். எப்ப அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷம் கழிச்சு அது அவரே சந்தோஷமா ஏற்றுக்கிடுவார்ல. ஸோ அவர்கள் எப்ப நம்பர் 2 பார்ட்னரா மாறுறாங்களோ, பிஜேபி எப்ப நம்பர் 1 பார்ட்னரா மாறுதோ அப்ப நீங்க நடக்கலாம்ல. நான் சொன்ன உதாரணங்கள் பூரா அதுதான கேஸ். இங்க வேற இங்க வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கஸ்ட் அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் பிகர் பார்ட்டி. அட்லீஸ்ட் 3 டைம்ஸ். நீங்க 33 100 சீட் தான் வருது. அவங்க 169 சீட்ல போட்டிடுறாங்க. அவங்க எப்படி இருக்கும்? அவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணாலும் எப்படி வந்து நிற்க முடியும் அவங்க? அப்போ இது வந்து முழுக்க என்ன பார்த்தீங்கன்னா திருமதி கனிமொழி, திரு உதயநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் 3 பேருமே ஒரு குரல்ல தான் பேசுறாங்க. பாஜக வந்துடும், பாஜக வேறு முகத்தில் வந்துடும், பாஜக பேயா பிசாசா பூச்சாண்டியா? இந்தியா முழுக்க ஆட்சியில் இருக்குது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு மக்களால் 18% மக்களால் ஆதரிக்கப்பட்டிருக்கு. 18% மக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்து ஆதரிச்சிருக்காங்க. அப்போ நீங்க சிறுபான்மை மக்கள் 10% 12% இருக்கிறாங்கன்னா பயங்கரம் பாஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழக மக்கள் 18% ஆதரிச்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன தவறான மனிதர்களா? அந்த 18% மக்கள் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்தியா முழுக்க கர்நாடகால இருந்து, கேரளால இருந்து, ஆந்திரால இருந்து, தெலுங்கானா இருந்து இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. எவ்வளவு மாநிலங்கள் ஆளுங்கட்சியார் பக்கத்துல புதுச்சேரியில ரூலிங் பார்ட்னர். அப்போ வந்து என்ன பிஜேபி வந்தா என்ன பண்ணிடும்? நீங்க பிஜேபியோட கூட்டணியில் இருந்தீங்களே. பிஜேபி எந்த முகத்தில் வந்தாலும் அனுமதிக்க மாட்டோம். உங்க கூடயே வந்தாங்களே. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்து காட்டினார்ல. ஏங்க நாங்க வந்து சங்கி, நீங்க பாருங்க கலைஞரும் வாஜ்பாயும் அவ்வளவு உட்கார்ந்துருந்தாங்களே. அவருக்கு மைக்கை சரி பண்ணி கொடுக்குறாரு, அவருக்கு பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு, அவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு. அப்ப அது சங்கி கிடையாதுங்க. அப்ப அது எப்ப நடந்துச்சு? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு, குஜராத் கலவரம் நடந்த போது. அப்ப இப்ப அதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டது முதல்ல ஜெயலலிதா தான், கலைஞர் இல்லை. அப்ப இவங்க வந்து தொடர்ந்து நம்ம திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லிட்டே வருவோம். கனிமொழி அவர்கள் அதே சொல்றாங்க வேற ஊர்ல, உதயநிதி அவர்கள் வேற இதே சொல்றாரு வேற ஊர்ல, முதலமைச்சர் இதே சொல்றாரு வேற ஊர்ல. ரொம்ப தெளிவா கிளியர் அஜெண்டா பிஜேபி சொல்றாரு. ஏடிஎம்கே சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவர் தான் சொல்றாரு எங்களை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்ப பிஜேபி கூட சேர்ந்துட்டே பிஜேபி நீங்களும் சேர்ந்துருந்தீங்களே. அண்ணன் திருமாவளவன் சேர்ந்திருந்தாரு, யாரும் சேர்ந்து இல்ல. வைகோ சேர்ந்திருந்தாரு. இரட்டை குழல் துப்பாக்கி போல நாங்களும் அதிமுக செயல்படும் சொல்லி சொன்னாரு. வாஜ்பாய் அவர்கள் வந்து என் மீது அவ்வளவு பற்றும் பாசம் உயிர் வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னாரு. நான் கண்கூடா பார்த்தேன். தினத்தந்தியுடைய 75வது ஆண்டு விழாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்தபோது 3வது வரிசையில் இருந்த வைகோ 5 பைக் கை கொடுத்தாரே நரேந்திர மோடி. கலைஞரை வீடு தேடி போய் பார்த்தாரே நரேந்திர மோடி. அப்ப அது என்ன சொல்றது? அது இவர்கள் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க, which is not a fact. அதன் மூலமாக ஏடிஎம்கே தொண்டர்கள் மனத்தில் ஏதோ ஒரு கிளேஸ் ஏற்படுத்தும். அதுல பிரச்சனை அது இல்லை. ஏடிஎம்கே தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி இது. 2024 நீங்க கண்கூடா பார்த்தீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தான் வேண்டாம்னு சொன்னவர். தொண்டர்கள் 2ஆம் நிலை 3வது தலைவர்லாம் கூட்டணி வச்சுக்கோங்க கெஞ்சினாங்க. ஸோ அவர்களுடைய விருப்பத்தை தான் திரு எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ ஏமாந்து வேண்டாம் விருப்ப வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டு பண்ணல. அவர் எல்லோரும் விரும்புகிறார்கள், நம்ம எல்லாம் ஒன்னா போய் நிற்போம்னு சொல்லி நிற்கிறார். அவ்வளவுதான். அப்போ இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்த கூட்டணி, கன்விக்ஷன்ல வந்த கூட்டணி, கம்பல்சன்ல வந்த கூட்டணி கிடையாது. கம்பல்சன் 2024 ட்ரெயின் நடந்துச்சு, அட்டம் நடந்துச்சு, நடக்கல. இப்ப கன்விக்ஷன் அவரும் உணர்ந்திருக்கிறாரு, பாஜக உணர்ந்திருக்கு. அதுபோல தொண்டர்கள் விரும்பி நிற்கிறாங்க. தொண்டர்கள் சப்ஜெக்ட் இன்னும் சொல்ல போனா நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்க என்ன பிம்பம் கட்டமைக்க பாக்குறாங்க? பாஜகவுக்கு அதிமுக அடிமையாயிருச்சு. இதான் கட்டமைப்பு. ஒரிஜினல் என்ன நடக்கு? பாஜக விட்டு கொடுத்துருச்சு. பாஜக வேண்டிய சீட்டை கேட்டுவாங்க. என்ன பிரச்சனை நீங்க பாக்குறீங்களா? பிஜேபியில என்னங்க சீட்டை பூரா வாங்காம விட்டீங்க, என்னங்க 27 சீட் வாங்கிருக்கீங்க, அதுல வந்து ஏகப்பட்ட சீட் நம்ம சீட்டே இல்லையாங்க. அப்ப யார் ஜெயிச்சு வரீங்க? அப்ப எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி வந்து பாஜகவுக்கு அடிமையா இருப்பாரு?
இந்த சொல்ல போனா ஸ்ட்ரைக் ரேட்ல அதிகம் இருக்குது, அட்வான்ஸ் இருக்குது, ராஜேந்திரமா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஸோ ஒரிஜினலா பாஜக காரங்க வருத்தப்படுறது எடப்பாடி பழனிசாமி பாஜக கொடுத்துட்டாங்களேங்கிறது தான். உங்களுக்கு நீங்க கண்ணுல பாக்குறீங்களா? நீங்க வந்து சோசியல் மீடியால வரக்கூடிய அண்ணாமலை வந்து மாற்றப்பட்டார், யாருனாலும் சொல்றாங்க. அண்ணாமலைக்கு சீட் இல்லாமல் போயிருச்சுனாங்க, யாருனாலும் சொல்றாங்க. விவாதிக்கப்படுறாங்க. அவங்க சமூக வலைதளங்கள் ஆக்டிவ் வரக்கூடிய பிஜேபி காரங்க. அப்ப அவங்க வந்து அதிமுக பாஜக விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எப்படி கட்டமைக்க போறாங்க? அப்ப இது வந்து முழுக்க முழுக்க பொலிட்டிக்கலான ஒரு நெரேட்டிவ் தவிர ஒரு அயோட்டா ஆஃப் ஃபேக்ட் கூட அதுல எங்கேயும் கிடையாது. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல 2வது தொகுதியாக வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த இடத்துல வெளியில வந்து பேசுறார். நடுவில் வரும்போதே ஒரு மெஸ்ஸியான திங்ஸ் நடக்குது, காவலர் கால் முறியுது, அங்க காவலர் கால் எப்படி முறிஞ்சது, ஆதவர்ஜுனா கார் அடிச்சு, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. ரொம்ப கேஆட்டிக்கா இருந்தது அப்படின்றத பார்க்கணும். எல்லா இடமும் கேஆட்டிக்கா இருக்கு, மீண்டும் ஒரு முறை கேஆட்டிக்கா இருந்தது. பிறகு அவருடைய பேச்சு பல விஷயங்கள் அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு எடுத்த உடப்புல எல்பிஜி எல்லாம் உங்களுக்கு சரியாயிருச்சா, அந்த கூட்டத்தை நம்ம பேசிடுவோம் முதல்ல. அந்த இதுக்கு முன்னாடி இப்போ நீங்களே கூட ஒரு இடத்துல வேற இடத்துல சுற்றி காட்டியிருந்தீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில். இதே மாதிரியான கூட்டம் வந்து நான் பல முறை சொன்னேன். அதே கரூரில் 2 நாள் முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி பேசினாருங்கன்னு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. முந்தானத்து விருந்தினரில் பண்ணாரு, தமிழ்நாடு முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. டிஎம்கே பண்ணிட்டு இருக்கு. நம்ம பேசியிருந்த திரு உதயநிதி பண்ணிட்டு இருக்காரு, ரோடா போயிட்டு இருக்காரு, அவர் வந்து நகர்வலம் போயிட்டு இருக்காரு, தரையில நடந்து போயிட்டு இருக்காரு. சிஎம் உடைய பிரம்மாண்டமான கூட்டங்கள் வந்து எங்கேயுமே இது நடக்கலையே. இன்னும் கூட்டம் வந்து ஒருத்தர் தான் வருதா? நீங்க போட்டோ யாரும் பார்க்க மாட்டீங்களா? யாரும் வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்களா? கூட்டம் ஒருத்தர் தான் வருது. கூட்டம் வருது, பிரச்சாரம் பண்ணிருக்காரு. ஆமா, இல்ல நல்ல கூட்டமே வச்சுக்க. நல்ல கூட்டம் வந்து திரு விஜய்க்கு வருது, யாரும் மறுக்கல. திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை யாரும் கண்ண திறந்து பார்க்க மாட்டாங்களா? திரு ஸ்டாலின் அவருடைய கூட்டத்தை யாரும் கண்ண திறந்து பார்க்க மாட்டாங்களா? ஏதோ திரு விஜய்க்கு மட்டும்தான் அவர் ஊடகங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு பேர் தேவைப்படுது, அதனால பிடிச்சிக்கிட்டு விஜய் 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 பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அவர் தான் கூட்டம். பிரச்சனை என்னன்னா அவருக்கு வந்து கட்டுப்பாடு இல்லாத கூட்டம். இவர்களுக்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஸ்டாலினுக்கும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தாலும் கட்டுப்பாடோட இருக்கு. அது ஹியூஜ் கிரௌடு, கண்ட்ரோல்டு கிரௌடு. இங்க வந்து கிரௌட் இருக்குது கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு. இந்த கிரௌடு தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு. அப்ப வந்து அவரோட கிரௌடு தான். இப்ப பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து இன்னைக்கு கிரௌடு கம்பேர் பண்ணா இதற்கு முன்னாடி திருச்சியில முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார், அதை விட கம்மி தான். ஏன்? நேத்து வந்து ஆனந்த் அவர்கள் 10 முறை சொல்லி யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, கூட வராதிங்க, வெளியே நிற்காதீங்க, கர்ப்பிணி பெண் வராதிங்க, பெண்கள் வராதிங்க, குழந்தைகள் வராதிங்கன்னு சொல்லி போட்ட நிலமா இப்போ கூட்டம் கம்மின்னு நான் சொல்ல, கூட்டம் இன்னும் கூட வரும். ஏன்னா ஒரு கூட்டம் வர வேண்டாம். இதுதான் எல்லா கட்சிக்காரங்களும் செய்யறாங்க. அவங்க அந்தந்த ஊருக்கு இப்போ வந்து திருவாரூர்ல ஒரு கூட்டம் நடக்குது, திரு ஸ்டாலின் வச்சுன்னா திருவாரூர் சுத்து வட்டார ஊர் 3 மாவட்டம் தான் ட்ரை பண்ணுவாங்க. திருநெல்வேலியில் 4 கூட்டம் வர மாட்டாங்க. இவர் விஜயை பார்க்கணுங்கிறக்கா எல்லா ஊரும் 4 கூட்டம் வர்றாரு. இவர் என்கரேஜ் பண்றாரு. நான் உங்களுக்கு பல முறை கேட்டிருக்கேன் ஓப்பனா, ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங் வந்து கொடைக்கானல் நடந்த போது ஏன் கூட்டம் வரல? அங்க விஜய் வந்து திறந்த வேன்ல போனாரு கொடைக்கானல்ல. படம் நீங்க எடுத்து வச்சுங்க, திறந்த வேன்ல போன ஏன் கூட்டம் வரல? ஏன் லட்சம் பேர் ஃபாலோ பண்ணல? ஷூட்டிங்காக போறாரு தலைவர். ஜனநாயகம் ஆரம்பிச்ச நான் சொல்றது கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஜனநாயகம் ஷூட்டிங்ல சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப மதுரை ஏர்போர்ட்ல கூட்டம் காணும், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து கொடைக்கானல் போற கூட்டம் காணும், கொடைக்கானல்ல ஓபன் ஜீப்ல போனார் கூட்டம் காணும். ஸோ ஆர்கனைஸ் பண்ணப்படலை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சொல்லி தானா சேர்ந்த கூட்டம், அதுவா சேர்ந்த கூட்டம், நல்ல கூட்டம். நம்ம அவர் கிரௌடு புல்லர் தான், அதுல மறுக்கவே இல்லை. நான் வந்து ஒரு கூட்டம் செல்லணும் இல்லை. ஆனா உங்களால் அந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியுது உங்களுக்கு தேவைப்படும் போது. ஜனநாயகம் பட ஷூட்டிங் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுப்பா, வராதிங்க பண்றீங்க. ஆனா மற்ற நேரம்லாம் டிஸ்டர்ப் ஆனா பரவாயில்லப்பா வாங்கன்றீங்க. அப்ப அது திரு ஸ்டாலினுக்கு பண்ண தெரியாதா டிஸ்டர்பன்ஸ்? திரு எடப்பாடிக்கு பண்ண தெரியாதா? நீங்க அந்த விஜய் அவர்கள் வந்து கார்ல ஓப்பன் கார்ல வந்துட்டு இருக்காரு, இன்னொரு சைட்ல ராங் சைட்ல வண்டிகள் வந்துட்டு இருக்கு, தாவேகாவினர் அத்தனை பேர் வந்து வருகிறான்னு பாக்குறோம். ஒரு இடத்துல ஒரு ஜோடியை விடுகிறாங்க, உடனே விஜய் அவர்கள் இறங்கி வந்து பாக்குறாரு. இன்னொருத்துல ஆதவர்ஜுன் அவர்கள் கார் மோதி ஒரு போலீஸோடைய கால் முடிஞ்சிருக்கு. அதான் சொல்றேன், நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு அன்ரூலி ஆக்டிவிட்டியை ஒரு ரூல் ஆக்க பாக்குறீங்களா? நீங்க வந்து எது விதியற்றதோ எது முறையற்றதோ அதை நான் வந்து ஒரு புது விதிமுறை ஆக்க பாக்குறேன்னு சொல்லுங்களா? இதான் கேள்வி. நான் திமுக கூடாத கூட்டமா, அதிமுக கூடாத கூட்டமா, எடப்பாடியை பார்க்குற ஆள் வரலையா, ஸ்டாலினை பார்க்குற ஆள், அவங்கெல்லாம் விட பெரிய கூட்டம் வந்துருது அவங்களுக்கு. நீங்க நட்சத்திரம் நான் மறுக்கவே இல்லை, நான் போய் பார்ப்பேன், எனக்கு எது குழப்பம் இல்லை. ஆனா இப்படி ஒரு அன்ரூலி கூட்டத்தை நீங்க கூட்டு அதுல என்ன உங்களுக்கு பெருமை வேண்டியிருக்கு? அப்ப பொதுமக்கள் சிரமப்படணும் நீங்க விரும்புறீங்களா? நான் கேட்குறேன், நீங்க வந்து பொதுமக்கள் சார் நான் என்ன சார் செய்வேன்னா, உங்களுக்கு ஜனநாயக படத்துக்கு ஏன் கூட்டம் வரல? ஷூட்டிங் எப்படி அன்னைக்கு மதுரை ஏர்போர்ட்ல ஏன் கூட்டம் வரல? அன்னைக்கு திரு செங்கோட்டையன் வந்து கட்சியில் சேர்ந்தோன்னே கோயம்புத்தூர் போனாரு, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஆடிருச்சு, நீங்க பாத்துருக்கீங்களா? இப்ப அவர் கோயம்புத்தூர் போறதே இல்லையா? கோயம்புத்தூர்ல சென்னை வர்றதே இல்லையா? உங்களுக்கு புரியுங்களா? அன்னைக்கு வந்து லட்சம் பேர் வெளியே நின்று இருப்பாங்க, நான் மறுக்க மாட்டேன்.
இன்னைக்குங்க கட்சி சேர்ந்த உடனே ஒரு கோயம்புத்தூர் போறது பயங்கரம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரே போறது இல்லையா திரு செங்கோட்டையன்? அப்ப நீங்க சொல்றீங்க நம்ம கட்சியில் சேர்ந்திருக்காரு, அவர் குஷிப்படுத்தி விடுங்க போங்க எல்லாம் போயிட்டு. அப்புறம் கட்சி சேர்ந்தாரு, ஆதவர்ஜுனா கீழே 4வது வரிசையில் போட்டான். அவர் ஆதவர்ஜுனா தான் முக்கியம், அதுக்கு முன்னாடி ஆனந்த் முக்கியம். அவர் 4வது இடத்துல உட்காந்துருக்காரு, அவங்க 2வது இடத்துல உட்காந்துருப்பாரு ஏடிஎம்குள்ள தான். இப்போ ஒன்று யாரும் கூட வர காணும். அப்ப செங்கோட்டையனுக்கு முத நாள் ஏன் வந்துச்சு, அப்புறம் ஏன் வரல? ஜனநாயகம் படம் ஷூட்டிங் போது ஏன் கூட்டம் வரல, இப்போ ஏன் கூட்டம் வருது? இவ்வளவுதான் கணக்கு. அடுத்து நீங்க ஒரு பேச்சு பத்தி கேட்டு. எஸ், அவருடைய பேச்சு அவர் எடுத்தோடனே எல்பிஜி இஷ்யூவை அட்ரஸ் பண்றாரு. வந்துச்சா போச்சா, எவ்வளவு டீ கடைகள் மூடப்பட்டிருக்கு, எவ்வளவு உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றாரு. அதை தொடர்ந்து நான் ஒன்னொன்னா ஷார்ட்டா சொல்லிடுறேன், அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் நான் பாக்குறேன். இந்த எல்பிஜியை அடுத்து பின்னாடி டிஎம்கே எடுக்கும், காங்கிரஸும் எடுக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல, இந்த எல்பிஜியில் உலக நாடு, அதாவது எல்பிஜி ஷார்ட்டேஜ் இருக்கு, யாரும் மறுக்க முடியாது. கமர்ஷியலுக்கான ஷார்ட்டேஜ். நான் இன்னைக்கு எங்க சிலிண்டர் வாங்கிட்டு வந்துட்டேன், வீட்டில் எங்க வீட்டம்மா போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு 2 நாள் இருந்துச்சு, 4 நாள் கழிச்சு வாங்கினாங்க, போய் இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வாங்குறதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, 2 நாள் கழிச்சு வாங்க, வாங்கிட்டு வந்துடுறாங்க, ஒன்று கிடைக்காம இல்லை. ஸோ டொமஸ்டிக்ல பிரச்சனை இல்லை, கமர்ஷியலில் இருக்குது. நான் நேற்று பாண்டிச்சேரி போயிருந்தபோது ஒரு பேட்டிக்காக போயிருந்தபோது அங்கே சொல்லல, சார் நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா தான் நாங்கள் அடுப்பே பற்ற வைப்போம் சார் அப்படின்றான். ஏன்னா அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் இல்லை, ரொம்ப அது இட் இஸ் எக்ஸிஸ்டிங், நோ டவுட். ஆனால் இது எப்படி பார்க்கணும், 46 மார்க் வாங்கினவொடனே 100க்கு 46 வாங்குவியா கேவலமா இல்லைன்னு திட்டக்கூடாது. மற்றவர்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். 46 தான் ஹையஸ்ட் மார்க்னா நீ என்னன்னு யோசிக்கணும். அப்போ பிரச்சனை பையன் இல்லை, வேற ஏதோ பிரச்சனை யோசிக்கணும். அப்போ இந்தியா மட்டும் இந்த பிரச்சனை, உலக நாடுகள் பூரா இந்த பிரச்சனையை சமாளிக்குது. அமெரிக்காவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. அமெரிக்காவில், பாகிஸ்தானில், ஸ்ரீலங்காலாம் கேட்க வேண்டாம். அமெரிக்கா தான் அவனுங்க ஓன் ஃபியூல் வச்சிருக்கான், அவனுக்கே அந்த நிலைமை. நம்ம இறக்குமதி நாடாக உட்காந்துருக்கிறோம், நமக்கு தட்டுப்பாடு வரலாம் ஆச்சரியம். சொந்தமாக உற்பத்தி பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த நிலைமை உட்காந்துட்டு இருக்கு. உலக நாடுகள் பூரா அல்லாடிட்டு இருக்கு, ஐரோப்பிய நாடுகள் பூரா சண்டை பிடிச்சிட்டு இருக்கு. நம்மகிட்ட ₹1 விலை ஏறல பெட்ரோல் டீசல். கமர்ஷியலுக்கு மட்டும் தான் நம்ம ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அது நார்மலாக இருந்தால் அவங்களுக்கான ரைட்ஸ் தான். அதையும் கொடுத்தது அண்ணன் சிதம்பரம் தான். நீங்கள் இதுக்கான மொத்த விலையும் கட்டுப்படுத்துகிற அரசாங்கம் கையில் இருந்துச்சு. அதை பெட்ரோல் டீசல் ஃபியூல் எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்றிக்கலாம்னு சொல்லி கொடுத்தது சிதம்பரம் தான். அவர்களுடைய பாலியல் தான் போட்டுருக்காங்க. அப்போ இன்னைக்கு விலை ஏறல, அவங்களுக்கு ஏறாமல் தடுக்கிறதுக்காக அவங்க கலால் வரியை திரும்பி வாங்கியிருக்காரு, ரிவர்ஸ் பண்ணி வச்சிருக்காரு பாரத பிரதமர். அப்போ புரிஞ்சுக்க மாட்டாங்க. திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணிடுறாரு, போற இடம் பூரா ஒரு பாதி விஷயத்த சொல்றது. கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, உண்மைதான், ஆனால் பாதி உண்மை. உலகம் முழுக்க அல்லாடிட்டு இருக்கு, நாக்கு தள்ளிட்டு இருக்கு. இந்தியா அதை சமாளிச்சிருக்கு. அடுத்த வரி சொல்றது இல்லை. நாகப்பட்டினத்தில் போயிட்டு 2011 நான் இங்கே வந்தேன், இதே நாகப்பட்டினம் மீனவர்களுக்காக வந்தேன், அது உண்மைதான். அடுத்த உண்மை என்ன, அப்புறம் ஏன் சார் வரல? 600 மீனவர்கள் கொல்லப்பட்ட இடத்துல இந்த இன்னைக்கு வரைக்கும் பாரத ஆட்சியில் இருக்கிறது ஒரே ஒரு மீனவர் தான் கொல்லப்பட்டிருக்காரு, ஒரே ஒரு மீனவர் தான். அதுவுமே உங்களுக்கு நினைவு இருக்கும், நிதியமைச்சராக இருந்த திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேராக ராமேஸ்வரம் நின்று அந்த குடும்பமாக நின்று வச்சுட்டு பேசி வச்சு அவங்க கொண்டு போனாங்க. இந்த மாதிரி அட்டென்ஷன் எங்கேயா கிடைச்சிருக்கா? அதுக்கு முன்னாடி எப்போ கிடைச்சிருக்கா? 5 மீனவர்கள் தூக்கு கயிறுக்கு முத்தமிட இருந்தவங்க, 5 மீனவர்கள் மஹிந்த ராஜபக்சே அதிபர்கிட்ட சொல்லி நேரடியாக பாரத ஓவர் ஃபோனில் தூக்கிட்டு வந்தார் வீட்டுக்கு. மறந்துட முடியுமா? உலக நாடுகள் பூரா பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அவ்வளவு பேர் உயிரோட மீட்டு வந்திருக்காரு. இதை சொல்லுவாரா விஜய்? வேற அந்த நேரத்துல எப்பெல்லாம் மீனவர்கள் பிரச்சனை வந்ததோ அதற்கு காரணமாக இருந்த காங்கிரசுடன் கூட்டணிக்கு ஆசைப்படுவார். கூட்டணி வேணும்னு கேட்டாரு, விரும்பினாரு, எவ்வளவு முயற்சி பண்ணாரு ஊருக்கே தெரியும். இது ஒரு உண்மை. அடுத்தது கேளுங்க. எஸ், இன்னொன்னு சொல்றாரு, திமுகவும் பாஜகவும் பின்னணியில் ரொம்ப பங்காளிகளாக நெருக்கமாக டீலிங் போட்டிருக்காங்க. பி டீம் கணக்கு. ஆமா, பி டீம். என்ன பி டீம்? இவர் நீங்க சொன்னது போலதான், ஐபிஎல் போல யார் கூட டை அப் பண்ணுறதுன்னு தெரியல. அது போன்ற விஷயங்களை இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்லிக்கிறார். விஜயை பார்த்து திமுக அக்யூஸ் பண்ணுது. இப்போ திமுகவை பார்த்து விஜய் சொல்லி யாரை கேட்டாலும் அவங்க பி டீம்ன்றார். இன்னைக்கு சொல்லியிருக்காரு, திருப்பி சொல்லியிருக்காரு, திமுகவும் பாஜகவும் பின்னணியில் டீலிங் போட்டிருக்காங்க, ரெண்டுமே வேணாம், திமுகவும் வேணாம் பாஜகவும் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இவர் அது சொன்னது அப்படியே உண்மையே வச்சிருக்கோம். திமுகவும் பாஜகவும் டீலிங் போட்டிருக்கான்னு வச்சிருக்கோம் அப்படி சொல்லி. திரு சீமான் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி, பாஜக வேண்டான்னு சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் காங்கிரஸ் ஏன் வேணும்னு சொல்லுங்க. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் எந்த கொள்கையில முரண்பாடுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டை சீரழிச்ச அல்ல பாதிச்ச அல்லது சேலஞ்ச் பண்ற தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிற ஏதாவது ஒரு திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல காங்கிரஸ் பங்களிப்பு இல்லாமல் எந்த திட்டம் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க கச்சத்தீவு வச்சுங்க, காங்கிரஸ் இது இலங்கை பிரச்சனை வச்சுங்க, இனப்படுகொலை வச்சுங்க, காவிரி வச்சுங்க, நீங்க என்ன பிரச்சனை வச்சுங்க, மீத்தேன் வச்சுங்க, ஈத்தேன் வச்சுங்க, ஜல்லிக்கட்டு வச்சுங்க, நீங்க என் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை எங்க வேறு விட்டுன்னு பாருங்க. இதே காங்கிரஸ் தான். காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? அவர் எவ்வளவு விரும்பினார் எல்லாரும் தெரியாதா? காங்கிரஸ் கட்சி வரலன்னு அப்புறம் அந்த பக்கம் பண்ண என்ன செய்யணும் தெரியாம முடிச்சார். அது வரைக்கும் எவ்வளவு ஏங்கினார், அது யாருக்கா மறுக்க முடியுமா? திரு சீமான் வெளிப்படையாக சொல்கிறார், நானும் அவரும் கூட்டணி பேசிட்டு இருந்தபோது காங்கிரஸ் வந்தா எப்படி இருக்குன்னு கேட்டாரு. எப்ப அவரை வச்சு இப்படிமா அவங்கள வச்சு இப்படிமா நம்ம பாலிடிக்ஸ் நம்ம பேசுற எல்லா பாலிடிக்ஸ் காலி பண்ணி விட்டுருவாங்கப்பா, அதை வச்சு முடிச்சு விட்டுருவாங்க. மறுக்க முடியுமா? வேண்டாங்க. திருமாவளவன் கேளுங்க காங்கிரஸ் பத்தி, அவர் சொல்லுவார் வாண்ட வேண்டிய. கம்யூனிஸ்ட் கட்சிகளை பத்தி கேளுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட கேளுங்க காங்கிரஸ் பத்தி, அவங்க ராகுல் காந்தி அவங்க தலைவரே சொல்வார். அப்ப இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருமே பேசுவாங்க. திரு விஜய் ஏன் ஒரு வாரத்தோட பேசுனதில்ல?
பாஜக பாசிசம் கொள்கை எதிரி, திமுக வந்து அரசியல் எதிரி, காங்கிரஸ் யாருன்னு சொல்லுங்க. அதென்ன நீங்க திருப்பரங்குன்றம் பத்தி பேச மாட்டீங்க, ஆணவ படுகொலை பத்தி பேச மாட்டீங்க, காங்கிரஸ் பத்தி என்னங்க பாலிடிக்ஸ்? 100% நியாயமான ஆட்சி கொடுப்போம். உங்களுக்கு அரசாங்கத்துடைய ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி ஒரு ஸ்டாண்டே இல்லையே, நீங்க என்ன நியாயமான ஆட்சி கொடுப்பீங்க? நீங்க அனிதாவுடைய மரணத்துக்கு நீங்க ஏன் போய் பார்த்தீங்க? எதுக்கு போய் பார்த்தீங்க? நீட்டை நீங்க ஆதரிச்சனால பார்த்தீங்க. அப்ப இதை ஆதரிக்கணும் இதுக்கு சொல்லணும்ல. யூ ஹேவ் எ ஸ்டாண்ட் ஆன் நீட். பியூட்டிஃபுல். சரி, நீங்க வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் ஆணவ படுகொலை? வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் திருப்பரங்குன்றம்? ஏத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க சார். சிறுபான்மை மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. திமுக சொல்லுதுல, தே ஆர் கிளியர் ஆன் தேர் ஸ்டாண்ட். அவங்க வந்து அந்த ஸ்டாண்ட் தப்பா சரியாங்கிற வேற விஷயம். அவங்களுடைய ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்காங்களே, நீங்க அந்த ஸ்டாண்ட் எடுங்க. ஆணவ படுகொலை அப்படிதாங்க பண்ணுவோம் சொல்லுங்க. ஆணவ படுகொலை பண்ணக்கூடாதுங்கன்னு சொல்லுங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. அதை ஆதரிச்சு பேச 2 பேர் இருப்பாங்க, எதிர்த்து பேச 2 பேர். நம்ம என்னன்னு கேட்போம்? அது என்ன கண்ணில் அந்த அதெல்லாம் உயிர் கிடையாதா? பூர்ணச்சந்திரன் சூசைட் பண்ணி செத்தாரு, அதுக்கு பதில் பேச மாட்டீங்களா? அனிதாக்கு நீங்க பூர்ணச்சந்திரன் நிக்க மாட்டீங்களா? பூர்ணச்சந்திரன் செஞ்ச தப்புன்னா சொல்லுங்க. அது எப்படிங்க தன்னை உயிரை மாச்சிக்கிட்டாரு, அனிதா உயிரை மாச்சிட்டு சரிங்க, பூர்ணச்சந்திரன் உயிரை மாச்சி தப்புங்க சொல்லுங்க. ஸ்டாண்ட் எடுங்க. நீங்க அப்ப வந்து நீங்க இது பிஜேபியும் டிஎம்கேயும் கூட்டணி, நீங்க யாரோட கூட்டணி? ஜாதிய மதவாத சிந்தனைகளோடையா? இந்த பக்கம் நம்ம அப்படி பூசுனாப்புல போயிடுவோம், யாரும் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு போயிருதா? திருமாவளவர்கள் எதிர்க்கிறாரா இல்லையா? அதனால எங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. துரைமுருகன் அவர்கள் கார்ல இருந்து இறக்கி விட்டார். யாருங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாவட்ட தலைவரை இறங்கணி இறக்கி விட்டார். இடம்லாம் இறக்கி விட்டாரு. அவர் மகன் பக்கத்தில் இருக்காரு, இவர் பக்கத்தில் இருக்காரு, இறக்கி விட்டார். யாராவது கேட்டிருக்காரா? வன்னியர்ஸ் அவர்கள்ட்ட கேளுங்க, மனசாட்சி பொதுவாக சொல்லுவார். பல மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கொடி இறக்கிட்டு தான் திமுக பிரச்சாரமே போகும். நான் கண்ணால பார்த்திருக்கேன். அவர் இன்னைக்கு கேளுங்க, மறுக்க ரவிக்குமார் கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, யாரும் மறுப்பாங்கன்னு கேளுங்க. அவர் ஓப்பனா சொன்னதே இருக்கு, பொது தொகுதியில நீங்க ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டு கலைஞர் சொன்னாரு அப்படின்னே ஓப்பனா சொன்னதே இருக்கு. அது பழைய கதை விட்டுருங்க. கலைஞர் இன்னைக்கு நீங்க பாருங்க, துரைமுருகன் நடத்த முந்தானத்து சம்பவம். நான் சொல்லி இன்னைக்கு நீங்க கலைஞர் அது பழசுங்க இப்ப மாறிச்சுன்னு சொல்லி முந்தானத்து சொல்றேன். நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க பிரச்சாரத்து போனாலும் பல மாவட்டங்கள்ல வந்து நீங்க எடுத்து அப்ப வந்து அதெல்லாம் தெரிஞ்சுதானே திருமாவளவர்கள் எதிர்க்கிறாரு. நான் ஜாதிய வன்கொடுமையை ஆதிக்க சக்தி எதிர்க்கிறார்ல. நட்டமோ லாபமோ நான் என்னோட கொள்கையில் உடம்புடியா நிற்கிறார்ல. நீங்க நின்றுருக்கீங்களா? என்னங்க புது பாலிசியா இருக்கு? கிரைண்டர் மிக்சர் மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு உள்ள அண்டால போட்டு அரைச்சு வச்சுக்கிறது. அது கூட்டுங்கிறதுலாம் அவர் சொல்றது வெறும் அரசியலுக்கு. இது வந்து அவங்கள நம்பாது, என்ன பண்ணும், நான் உங்களை நம்புறேங்க, உங்களுக்கு ஓட்டு போடுறேங்க, ஃபார் வாட்னு சொல்லுங்க, வேர் இஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுங்க. இது அராஜகம் நடக்கு ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க. அராஜகமே நடக்கல சொல்லுங்க, உங்களுடைய உரிமை. அதுக்கு ஒரு ஆதரவு தெரிஞ்சு 10 பேர் இருப்பாங்கல்ல, சொல்லவே மாட்டாரா? இன்னொரு விஷயத்த சொல்றாரு, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், ஆனா உங்களுக்காக நீதி கேட்டு வந்தேன், இப்ப எனக்கே நான் நீதி கேட்டு நிக்கிறேன். ஜனநாயக இஷ்யூ பார்த்துருப்பீங்க, இது போன்ற விஷயம் எல்லாருமே கூட்டு களவாணித்தனம் இருக்காங்க. நான் நீதி கேட்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். நீதி கேட்டு இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் பத்தி பேசினது இல்லை. தேர்தல் வரைக்கும் ஜனநாயகம் படம் வராதுன்னு தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு தான் பேசியிருக்காரு. சென்சார் பிரச்சனை இன்னையிலேருந்து ஓடிட்டு இருக்கு, பொங்கல்ல இருந்து ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜனவரி முடிஞ்சு, பிப்ரவரி முடிஞ்சு, மார்ச் முடிஞ்சிருச்சு, ஏப்ரல் ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதி ஃபுல் டேஸ்லாம் சொல்லி முடிச்சு நீங்கள் 2ஆம் தேதி வந்துட்டு நீங்கள் வந்து வேற ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. இத்தனை நாள் நீங்கள் ஏன் சொல்லல? நீங்கள் ஏன் பேசல? நீங்கள் சொல்லிருக்கணும், சதின்னு பேசியிருக்க வேண்டியதானே. இதை வந்து பாஜக வந்து தடுக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன் நேரடியாக சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்கள் ஒரு நாள் சொல்லியிருக்கீங்களா? உங்களுக்காகவே நீங்கள் குரல் கொடுக்கல, எங்களுக்காக குரல் கொடுப்பீங்களா? எனக்கு புரியலையே. ரைட், அது ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல். 300 கோடி 400 கோடி பிசினஸ் போடி ஓடிட்டு இருக்க போறோம். அதுல என்ன நீங்க விட்டுட்டு வந்தீங்க எனக்கும் புரியலையே. அப்புறம் 610-20 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. எங்களுக்கு வந்து இத்தனை கோடி சொத்து இருக்கு அறிவிச்சிருக்காரு. எதை விட்டுட்டு வந்தாரு? விட்டுட்டு வர்றதுன்னா காந்திஜி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, கஸ்தூரிபாய் எல்லாரையும் விட்டு வந்தாங்க, புத்தர் எல்லாத்தையும் விட்டு வந்தாரு, ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் விட்டாரு, ராகவேந்தர் விட்டாருன்னு அவங்க எல்லாத்தையும் விட்டாங்க. நீங்க சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. 600 கோடி ரூபாய் சொத்து இருக்குதானே செய்யுது. விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து துறவியா வந்துட்டீங்களா? யூ ஆர் தேர், யூ ஆர் லீடிங் யுவர் லைஃப். என்ன விட்டு வந்தீங்க? சரி, அப்போ என்ன நியாயம் கேட்டு வந்தீங்க? அண்ணன் சீமான் ரொம்ப கேட்கிறாரு, உங்க வீட்டு வாட்ச்மேனாவது நீங்க அரசியல் வரணும்னு கேட்டாரா? உங்களுடைய ஆசை அரசியல் வரணும், தப்பே கிடையாது, 100% சரி. நீங்க விரும்புனீங்க வந்தீங்க, அது உங்களுடைய உரிமை. எல்லாருக்கும் உரிமை இருக்கும்போது அவங்களுக்கு உரிமை இல்லாமல் கிடையாது. நடிகருங்கிறக்கா உரிமை. என்ன கணக்கில் வந்தீங்க சொல்லுங்க? நான் வந்தேன் விட்டுட்டு வந்தேன். என்ன விட்டு வந்தீங்க? எதை விட்டு வந்தீங்க? அது இதாக ஒரு கணக்கு இருக்கா? ஜனநாயகம்க்கா நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் ஒரு தடவை பேசிருக்கீங்களா? ஜனவரிலேருந்து ஓடிட்டு இருந்துச்சே, அப்போ என்ன பண்ணிருக்கீங்க? அப்போ இவங்க இந்த ஃபேமிலியோட நம்ம படம் பண்ண மாட்டோம்னு சொல்லுவீங்களா? அது படம் திரு உதயநிதி வந்து கேட்டாங்கல்ல, என்ன சார் ஹிந்தி படம் நீங்கள் ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னீங்க, ஹிந்திக்காரங்களை வச்சு பண்ணுறீங்க, அமீர் கான் வச்சு படம் வந்து தமிழில் படம் சார், அது பிஸ்னஸ்ங்க, இது வந்து கொள்கைங்க. கிளியர்? அப்போ நீங்கள் பிஸ்னஸில் என்ன விட்டீங்க? நீங்கள் இவங்க வந்து நான் விட்டுட்டு வந்தேன் நியாயம் கேட்குறீங்க. எந்த நியாயம் கேட்குறீங்க? யாருக்கா நியாயம் கேட்குறீங்க?
நான் விட்டுட்டு வந்தேன்னா எதை விட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. அது தியாகம் போல காட்டுறாரு. தியாகம் தானா? அது என்ன தியாகம்? தியாகமா இருக்கட்டும், என்ன விட்டு வந்தீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க முந்தானத்து நீங்க தாக்கல் பண்ண அறிக்கையில 600 கோடி ரூபாய் சொத்து எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என் பேர்ல எவ்வளவு இருக்கு, என்னுடைய மனைவி பேர்ல இருக்கு, லிஸ்ட் போடுறீங்க. ஆல் ஃபைன். உழைச்சு சம்பாதிச்சது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, பேரும் புகழும் கீர்த்தி உங்களோட உழைப்பினால வந்தது, பூர்வ ஜென்ம புண்ணியம். ஃபைன். என்ன விட்டீங்கன்னு கேட்குறேன். இதை பூரா நான் பொதுமக்களுக்கு எழுதிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாருன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தானமாக கொடுத்தாரு, பொதுமக்கள் எல்லாமே இல்லாமல். எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையுமே ஏழைகளுக்கு, குழந்தைகளுக்கு, வாய் பேச முடியாத காதுகளாக குழந்தைகளுக்கு எழுதி கொடுத்தாரு மொத்தமா. அவருடைய குடும்பத்தில் ஒருத்தர் எடுத்துட்டு போக முடியாது. அவங்க எல்லாமே ட்ரஸ்ட் நிர்வாகிகள். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ராமாவரம் தோட்டம்னா எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாவரம் தோட்டம், எம்ஜிஆர் வாழ்ந்த டி நகர் வீடு. அவர் முதலமைச்சரான நாள்ல இருந்து மரணிச்ச கடைசி நாள் வரைக்கும் ஒரு சென்ட் லேண்ட் வாங்கல, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கல. அவர் முதலமைச்சர் ஒரு நாள் 11 வருஷம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கல. இருந்த ப்ராப்பர்ட்டி பூரா பப்ளிக் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அது விட்டு கொடுத்தேன்னு சொல்றது. கலைஞர் தன்னுடைய வீட்டை கோபாலர் வீட்டை எனக்கு பிறகு என்னுடைய மனைவிக்கு பிறகு பொதுச்சுத்தாரு மருத்துவமனை ஆக்கியிருந்தார். அது விட்டு கொடுக்குது. நீங்க என்ன விட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. நான் இதை விட்டுட்டு வந்துட்டேன் பாருங்க, என்கிட்ட இவ்வளவு வந்துச்சு சார், நான் எல்லாத்தையும் பொதுமக்கள் நீங்க சொல்லுங்க. நண்பர்கள் சொன்னாங்க, திரு அண்ணாமலை கூட சொன்னார், அவங்க ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாரு, அது அவர் பேர்ல உள்ள ஸ்கூல். ஸ்கூல்ல ஃபீஸ் கிடையாதுன்னா சொல்லுங்க. ஏழைகளுக்கு நாங்கள் இலவச கல்வி கொடுக்குறோம், ஏன் ஸ்கூல்ல ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லுங்க சார். அதுல இருந்த வருமானத்தை அஃபிடேவிட்ல காமிச்சிருக்காரு. எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. நான் சொன்னேன், நீ அந்த ஸ்கூல் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த வருமானத்தை அப்போ அவரோட ஸ்கூலுங்கிறது அஃபீஷியல் ஆயிடுச்சு. திரு அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டு அஃபீஷியல். நான் ஏன் ஸ்கூல்ல எல்லாருக்கும் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லுங்க. அது செய்யலாம்ல. அப்ப யூ ஆர் டூயிங் எ பிசினஸ் ஆஸ் எவ்ரிவன் டஸ். இன் வாட் வே யூ ஆர் டிஃபரெண்ட்? கிளாரிட்டி அப்படின்றது எல்லாருக்கும் தேவை, குறிப்பாக பாலிட்டிஷியன்ஸுக்கு தேவை. இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான். இது போன்ற பல கேள்விக்குறிகள் இருக்கிறது, பதில்களுடன் நாம் இருக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.